காமதா ஏகாதசி. ஏகாதசி விரதங்கள்ல ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனி சிறப்பும் பலனும் உண்டு. அப்படி பங்குனி மாதத்துல வர இந்த காமதா ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்புடையதா கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஏகாதசியில என்ன சிறப்பு இருக்கு, இந்த நாளை எப்படி பயனுள்ளதா உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? பெருமாளுக்கே உரியதா கருதப்படுற இந்த ஏகாதசி திதிகள்ல 11ஆவதா வரும். இந்த ஏகாதசி நாள்ல விரதம் இருந்து மந்திரம் சொல்லி ஜபிக்கிறவங்களுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு வைகுண்ட பதவியே கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை. அதிலும் இந்த பங்குனி மாதம் வரும் காமதா ஏகாதசி மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு நம்பப்படுது. காமதா என்ற சொல்லுக்கு ஆசைகளை நிறைவேற்றுவது என்பது பொருள். இந்த காமதா ஏகாதசிய முறையா விரதம் இருந்து பக்தி சிரத்தையோட வேண்டினா நியாயமான விருப்பங்கள் நிச்சயமா நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வராக புராணத்தின்படி பெரிய பெரிய வேத யாகங்களை வளர்க்கறத விட இந்த காமதா ஏகாதசிய கடைபிடிச்சு பிரார்த்தனை பண்றது பல கோடி புண்ணியங்களை தர வல்லதுன்னு பகவான் கிருஷ்ணரே யுதிஷ்டருக்கு இந்த ஏகாதசிய பத்தி விளக்கியதாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த காமதா ஏகாதசி மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த மாதம் வருது. இதுலயும் இன்னும் விளக்கி சொல்லணும்னா மார்ச் 28 காலை 11 மணிக்கே ஏகாதசி ஆரம்பிச்சிருது. மார்ச் 29ஆம் தேதி காலம்பர 9:30 மணிக்கு நிறைவடையுது. அப்ப 28 கடைபிடிக்கணுமா 29 கடைபிடிக்கணுமாங்கிற குழப்பங்கள் வரும். சூரியன் உதிக்கிற நேரத்துல இருக்கிற ஏகாதசியை தான் கணக்குல எடுத்துக்கொள்ளணும், விரத நாளா கணக்குல எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. அதனால இந்த காமதா ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மார்ச் 29ஆம் தேதி காலையிலேருந்து கடைபிடிக்கணும். 29ஆம் தேதி காலையிலேருந்து இந்த விரதத்தை தொடங்கி உங்களால என்ன முடியுமோ, பூ போட முடிஞ்சா பூ போட்டு, இல்ல ஸ்லோகங்கள் தெரியும் சொல்ல தெரியும்னா சொல்லி, இல்ல சொல்ல தெரியாது அப்படின்னா அதை போட்டு கேட்கலாம். யூடியூப்லயோ இல்ல எதுலயோ போட்டு சஹஸ்ரநாமத்தையோ விஷ்ணுவோட நாமங்களையோ போட்டு காதால கேட்கலாம். முக்கியமா விரதம் இருக்கணும். இல்ல என்னால அவ்வளோலாம் சுத்த பட்னி கடைப்பிடிக்க முடியாதுங்கிறவங்க பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். எப்போதுமே சொல்றதுதான், எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை ஆத்மார்த்தமா செய்யறதுதான் அதுக்கு நல்ல பலனை தரும். ஐயோ இருக்கணுமா முடியலையேன்னு செய்யறத விட ஆத்மார்த்தமா உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சந்தோஷமா செய்யுங்க. கண்டிப்பா அதுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். முழு ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அடுத்த நாள் துவாதசி பாரணம் பண்ணி நல்லபடியா இந்த விரதத்தை முடிக்கணும். எத்தனை விரதங்கள் இருந்தாலும் இது எதுவுமே ஏகாதசி விரதத்துக்கு நிகரில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏகாந்தத்தில் பேச்சின்றி ஏகாதசியில் வசி, ஏகாம்பர அருளமுதம் புசி அப்படிங்கிறது ஆன்றோர்களோட வாக்கு. ஏகாதசி உபவாசம் இருப்பது இந்த ஜென்மத்தை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு காணிக்கை அப்படின்னு தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. மனித முயற்சிகள் எல்லாம் தோத்து போகும்போது மன ஆறுதல் தேடி போகக்கூடிய ஒரே இடம் இறைவன் சன்னிதானம் மட்டும்தான். என்ன ஒரு மனக்கவலை இருந்தாலும் நம்பிக்கையோட இந்த காமதா ஏகாதசினால நல்லபடியா உபயோகப்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில எல்லாரும் முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிறது இந்த சேனல் மூலமா நாங்க பகிர்ந்துக்கிறோம். இந்த காணொலியை உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த காமதா ஏகாதசியோட நற்பலன்களை எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு உங்களோட ஒரு உதவியா இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு பதிவுல சந்திக்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.